ப்ரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சொத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐட்டுக்கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சொத்திருக்கிறேன். இந்நாளிலே கூட நம்ம ஒரு நியாயத்தை குறித்து நியாயம் தீர்க்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? யாருக்கு அப்படின்னா, கர்த்தரை அறிந்தவர்களுக்கு நியாயம் தீர்க்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தான் இந்நாளிலே பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன? ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்? தப்பாக ஆலோசனை சொல்லி நீதி நியாயத்தை செய்வான். அநீதிக்காரனிடத்தில் போகும்போது அது என்ன பண்ணுவான்னா, அநீதியான காரியத்தை தான் என்ன பண்ணுவான்? சொல்லி கொடுப்பான். ஆனால் நீதியே கரெக்டாக பேசுகிறவங்க இடத்துல நம்ம போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை அவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, பவுல் கேட்குறார், நீங்கள் ஏன் அநீதி காரணத்தில் போக துணிகிறது என்ன? துணிச்சல். அவன் தப்பாக தான் நீதி செய்வான்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் போக துணிகிறது என்ன? அவன் கரெக்டாக செய்ய மாட்டான் அப்படின்னு அறிந்து உங்களுக்கு சாதகமாக பேசுவான் அப்படின்ற அறிந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போக துணிகிறது என்ன? இப்போது நீங்கள் இப்படி போகிறீங்களே இந்த உலக வழக்குக்காக, நீங்கள் இந்த உலக வழக்குக்காக அநீதிக்காரனிடத்தில் போகிறீங்க. நீங்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தை நியாயந்திருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தூதர்களை நியாயந்திருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுதுக்கு அநீதிக்காரன் இடத்துல போகிறீங்களே அப்படின்னு சொல்லி போல் பேசிக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கி கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள் நிறைய பெண்களை நான் சொல்லுவேன். அது நியாயமா அநியாயமா என்று அதை ஆராயாமல் ஒரு பட்சமாகவே கேட்டுட்டு அதை நியாயத்தை திருப்பிடுவாங்க, கேட்டுப்பாங்க. அதை அடுத்தடுத்துல விசாரித்தா தான் அது என்னன்றது நமக்கு தெரியும். இப்படி எல்லாருமே இருக்காங்க சபையில். விசுவாசி தான் இல்லை, ஊழியக்காரியும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அதனால தான் அவர் கேட்குறார், அநீதிக்காரத்து போக துணிகிறது என்ன? அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, எப்படி சொல்கிறார் பாருங்கள், இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியாயமித்து கொள்ளுங்கள். இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியாயமித்து கொள்ளுங்கள். 2 பேரும் அங்கே என்ன பண்ணோம்? போகணும். அது சொல்கிறாரு, தேவ தூதர்களையும் மன்னித்துக்கொள்ளுங்கள், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று. யார் உலகத்தை நியாய தீர்ப்பாங்களாம்? பரிசுத்தவான்கள். இந்த துணிகரமாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியாது? உலகத்தை நியாய தீர்க்க முடியாது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ரொம்ப பொல்லாதவர்களா நீங்கள்? அவ்வளோ மோசமானவர்களா நீங்கள்? அவ்வளோ கேடுபாடு உள்ளவர்களா நீங்கள்? அப்படின்னு சொல்லி அந்த சபை மக்களிடத்தில் போல் பேசுகிறார். இந்த உலகத்தை மாத்திரம் இல்லை, தேவ தூதர்களின் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? யார்? பரிசுத்தவான்கள். தேவ தூதர்களின் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? அப்படியாப்பட்ட தூதர்களை நியாயம் செய்வீங்க, உலகத்தை நியாயம் செய்வீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஜீவனுக்கு ஏற்ற இந்த சும்மா 1-2 வர காரியங்கள், நீங்கள் இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? கேள்வி கேட்குறார். எப்படி?
உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இது சொல்லுகிறேன். சகோதரருக்கும் சகோதரருக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? இந்த அநீதிக்காரன் தான் இருக்கிறானா? ஒருவனாகிலும் இல்லையா உங்களுக்கு? சகோதரருக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ள இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ நான் கோச்சிக்கு போயிட்டேன். ஒரு சிபிஎம் சபைக்கு போனேன். அங்கே என்னை உள்ளே சேர்க்க மாட்டேன்னுட்டாங்க. நைட்டு ஆயிடுச்சுமா, டைம் ஆயிடுச்சு, உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அங்கே போய் தங்கிடலாம், அங்கே போய் படுத்துடலாம், செத்து போகக்கூடாது அப்படி சொல்லி நான் ஒரு பிரச்சனை வீட்டில் போயிட்டேன். மன அரசு ரொம்ப பாதிப்பாயிடுச்சு, போயிட்டேன். அப்போது நான் சேர்க்கறதுனால வந்துட்ட பிறகு இப்போது வந்து என் கூட பிறந்த பிறப்பு என்ன பண்ணுது பார்க்குது. பார்த்த உடனே நான் கூட ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனேன். அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு வந்தலான்னு சொல்லிட்டு என்னை தேடிட்டுருக்காங்க. என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் போய் விட போகிறேன். விட போகும்போது அப்போ என்னை வந்து கூட பிறப்பு கேட்குறது, நீ ஏன் இப்படி பண்ண, உனக்கு என்ன பிரச்சனை அங்கே கேட்குறதுனால நான் ஒன்றுமே சொல்ல கம்முன்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு. அப்போ நான் சொல்லும் பொழுது அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, யார் கூட பிறந்த பிறப்பு சொல்லுது, சிஸ்டர் இவங்க எங்கள் அக்கா வந்து அவங்க பெரிய பையனுக்கு பயப்படுவாங்க, ஆனால் சின்ன பையனுக்கு பயப்பட மாட்டாங்க. ஒரு தாய்க்கு தலை பிள்ளைக்கும் பயந்து, இலை பிள்ளைக்கும் பயந்து, இன்னொரு பிள்ளைக்கும் பயந்து, இன்னொரு பிள்ளைக்கும் பயந்து வாழ முடியுமா? இங்கே யார்? அநீதிக்காரர். இப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தை கெடுக்கிறவர்கள். பிரியமானவர்களே, நான் கூட பிறந்த நான் சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, மிக ஜாக்கிரதையாக குடும்பத்தை காப்பாற்றுங்கள். ஒருவேளை அவங்க நல்லவங்களாக கூட இருக்கலாம், ஆனால் பிசாசு குடும்பத்தை கெடுக்க, பிரிக்க, உடைக்க, சிதைக்க அவர்கள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்கள தான் பயன்படுத்துவாங்க. எப்படியா? அவங்க அவங்க பெரிய பையனுக்கு பயப்படும், ஆனால் இவனுக்கு சின்னவனுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் அந்த வழியில் போனதுனால நான் சொல்கிறேன். இப்படி நிறைய காரியங்களை நான் சொல்லலாம். உங்களோட நியாயத்தை கரெக்டாக தீர்க்கிற மனுஷனிடத்தில் போங்கள். என்னிடத்துல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. குடும்பங்களை குறித்து பிள்ளைகளில் சொல்லியிருப்பாங்க, புருஷன் சொல்லியிருப்பான், வாய் திறக்க மாட்டாங்க, குடும்பம் உடைக்கப்பட்டுடும். ஒரு இடத்துல உங்கள்கிட்ட ஒரு இடத்துல ஒரு ஒரு நியாயம் வருதா, ஒரு நியாயமாக ஏதோ ஃபீல் பண்ணி பேசுகிறாங்களா, நீங்கள் நீதி செய்யுங்க. நீங்கள் யாருன்னு பார்த்தா விசேஷித்தவர்கள், உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற தேவ தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறவர்கள். நீங்கள் இந்த சாதாரண விஷயத்துக்கு, அற்ப காரியத்துக்கு நீங்கள் அநியாயமாக நீங்கள் தீர்ப்பு செஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் பரிசுத்தவான்கள் என்ற ஒரு தகுதி இழந்து உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டிய நீங்கள், தேவ தூதர்களை நியாயம் தீர்க்க வேண்டிய நீங்கள் அநியாயக்காரனிடத்திலே போகிற வேண்டியதான். நரகத்துக்கு தள்ளப்பட்டவர்களாக இருப்பீர்களை தவிர நீங்கள் பரலோகத்துக்குரியவர்களாக கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. பிரியமானவர்கள், சில பேர் அப்படியேன்னு கூட கேட்க மாட்டாங்க, சில பேர் நம்பவே மாட்டாங்க, மற்றவங்கள தான் நம்புவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இன்ன வரைக்கும் என் குடும்பத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதற்காக தான் நான் சொல்ல வருகிறேன். பிள்ளைகளுக்குள்ளே, தாய் தகப்பனுக்குள்ளே, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் நுழைந்தாலும் அவர்களை கண்டிப்பாக தயவு செய்து அவங்கள அவாய்ட் பண்ணுங்க. அது யாராக வந்தாலும் இருக்கட்டும், அவங்கள அவாய்ட் பண்ணி உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். உங்கள் நியாயத்தை நீதியாக தீர்க்கிற யாருன்னு பார்த்து அறிந்து அந்த இடத்துல போய் கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வழக்கை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அநியாயமாக செஞ்சீங்கன்னா நீங்கள் பரிசுத்தவான்கள் என்ற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இழந்து போவீர்கள் என்று நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். சாதாரண ஆள் நீங்கள் இல்லை, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நம் உலகத்தையும் தூதர்களை நியாயம் தீர்க்க வந்தவர்கள் நாம்.
கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்தவானாக இருந்து நம்ம உலகத்தை ஞானத்திற்க வேண்டியமே தவிர இந்த அற்ப காரியத்துக்கு அநியாயம் செய்து நீங்கள் பரலோகத்தை இழந்து விடாதீர்கள் என்பதற்காக இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உணர்ந்து செயல்படுங்க, உணர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீன். God bless you. Hallelujah.